கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்தால் நான் உணர்ந்தேன். அவர் சந்திக்கும் போது ஜனவரி 2ஆம் தேதி சந்திக்கும் போது நான் உணர்ந்தேன். ரொம்ப தெளிவாக பாப்புலர் இஷ்யூஸ் பேஸ்டு தான் நான் வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணேன். என்னை வச்சு தான் அவர் அந்த அரசியல் பயிலரங்கெல்லாம் பண்ணார். நானும் ராஜ்மோகனும் தான் பேசணும். எது ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். விஜய் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டி கேரக்டர்லாம் கிடையாது நான் பார்த்த வரைக்கும். அவர்கிட்ட மறுபடியும் பார்க்கறதுக்காக ஆனால் நான் வந்துட்டு மெசேஜ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் கொடுத்த போது கூட சில விஷயங்களுக்கு வந்துட்டு விஜய் கிட்டே இருந்துட்டு பதில் வருது. சில விஷயம் விஜய் கூட சொல்லும்போது சொல்கிறீங்களா எனக்கு பேசுறதுன்றதெல்லாம் இறைவன் அப்படின்ற மாதிரி காட்டினார். நான் சொன்னேன், ஐயா அது இல்லை விஷயம். உங்களாட்ட செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் வந்தீங்க இல்லையா, அரசியல் வந்தீங்களா, இதான் பெரிய விஷயம். நான் தமிழ்நாட்டிலே நம்புறது ஒரே ஒரு தலைவர் தான், ஒரே தலைவர் தான் நான் நம்புவேன், இப்போ நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அது திருமாவளவன் தான். இந்த கரூர் சம்பவத்துல என்ன மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும்? ஏன்னா நீங்க உள்ளேந்து நான் தெளிவா சொல்றேன், அங்க வந்துட்டு இவங்க அந்த பரப்புரை அப்படின்றத தாண்டி வேற ஒரு விடயத்தை அவங்க செய்ய முற்பட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சிச்சு ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் இயற்கையா எடுத்து, அதாவது நேச்சுரலா இவங்களது 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ 6 மணியோ கிடையாது. ஏன்னா இவங்க அந்த இடத்துல எடுத்தது ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க, ஸ்பாட் லைட்டை போட்டுருக்காங்க. அப்படின்னா ஜனநாயகம் ஒரு பட ஷூட்டிங்காக இது தன்னோட சுயநலத்துக்காக இது பண்ணாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அதாங்க நடந்திருக்குது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், நீங்கள் டெய்லியுமே நிறைய விஷயங்கள் நிறைய பத்திரிகைகள், நிறைய டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் விஜய் அவர்களோட இணைஞ்சிருந்த கட்சியில் பணியாற்றிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. முதல்ல நீங்கள் வெளில வந்ததுக்கான காரணம் என்ன சார்? விஜயோட நான் சேர்ந்ததுக்கான காரணத்தை சொன்னால் தான் வெளியில் வந்ததுக்கான. விஜயோட நான் ஒரு சப்போர்ட்டராக தான் போனேன், கட்சியிலலாம் நான் போகல. சப்போர்ட்டராக நான் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, ஒரு பக்கம் அதிமுக வீக்கன் ஆகுது. வீக்கன் ஆகக்கூடிய அதிமுக கபலீகரம் பண்ணி தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி ஆகக்கூடிய முயற்சியில் பாரதிய ஜனதா ஈடுபட்டாங்க. அப்போ திமுகவுக்கு மாற்றா இன்னொரு தமிழக கட்சி இல்லை. அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர், பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தையும் அரசியலுக்குள்ளே கொண்டு வர்றாரு. விஜய் கட்சி ஆரம்பிக்காமல் விட்டுருந்தாருன்னா இந்த ரசிகர் கூட்டம் அப்படியே அரசியல் வயப்படாமலேயே போயிருக்கும். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால அது அரசியல் கூட்டத்துக்கு உடனே இவங்களை அரசியல் வயப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. விஜய்ன்றது ஒரு கட்சி, தமிழன் கட்சி ஒரு மாற்றாக வந்துடும் அப்படின்னோடனே பாஜகவை தட்டி விட்டுறலாம். ஸோ அதிமுக அழிஞ்சாலும் இன்னொரு தமிழன் கட்சி இருக்குது. இந்த ஃபோக்கஸோடு நான் போனேன். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்தால் நான் உணர்ந்தேன். அவர் சந்திக்கும் போது ஜனவரி 2ஆம் தேதி சந்திக்கும் போது நான் உணர்ந்தேன். ரொம்ப தெளிவாக பாப்புலர் இஷ்யூஸ் பேஸ்டு தான் நான் அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணேன். என்னை வச்சு தான் அவர் அந்த அரசியல் பயிலரங்கெல்லாம் பண்ணார். நானும் ராஜ்மோகனும் தான் பேசணும், எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, பாஜக ஆர்எஸ்எஸ்லேருந்துட்டு அங்கே ஊடுருவ வர ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளே. அந்த கட்சிக்குள்ளே வந்தவங்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே எப்படி அதை விஜய் எடுத்துக்கிறாரு அப்படின்ற சந்தேகம் எனக்கு எடுத்துச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க. அது விஜய் அதிமுகவோட அலையன்ஸ் அப்படின்னாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மாற்று அரசியலாக உருவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் சொல்லிவிட்டு இங்கே ரகசியமாக அதிமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இப்போ நடக்குதா இல்லையா தெரியாது. அது நடத்துனதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ் மவுத் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதை எதிர்த்தேன் ஊடகவாதங்களில். அது தமிழக வெற்றி கழகத்துக்கே அது ஒரு சூசைடலாக இருக்கும், தற்கொலை ஆகிடும். ஏன்னா இவங்க ஒரு மாற்று அரசியலை சொல்கிறாங்க. திமுக ஊழல்ன்ட்டு அப்புறம் அதிமுக என்னது? நீங்க வெளியில இதை பேசுறதை விட உள்ள அவர்கிட்டயோ இல்ல அவர் சார்ந்த மக்கள் கிட்டயோ பேசி இருந்தா ஏதாவது ஒரு விஷயம். விஜயை சந்திக்கிறது அப்படின்றது பெரிய கஷ்டம். என்னை சந்திக்கிறது தடுத்துட்டாங்க. விஜய் இல்லை, விஜய்க்கு ஆலோசகராக இருந்தவங்க என்னை தடுத்தாங்க. எவ்வளோ நாள் தடுத்தாங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் தடுத்தாங்க, சந்திக்கவே விடாதபடி. கடைசியில் நான் ஒரு லெட்டர் ஒன்று போட்டேன். விஜய் எ பர்சன் ஒரு ரெஸ்பான்ஸ், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன்.
எது ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். விஜய் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டி கேரக்டர்லாம் கிடையாது நான் பார்த்த வரைக்கும். அவர் எப்படி எடுக்கணும்னா, இந்த மாதிரி நான் ஒரு லெட்டர் போட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவர்கிட்ட வச்சுட்ட உடனே அவர் கோவம் வந்துட்டு 2 பேரை பிடிச்சி சரியான திட்டிட்டு உடனே மறுநாள் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதி அவருக்கு, 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு நான் தான். 50 நிமிஷம் நாங்கள் பேசுகிறோம். நீங்களும் விஜய் அவரும்? ஆமாம், அது பேசுகிறோம். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட மறுபடியும் பார்க்குறதுக்காக ஆனால் நான் வந்துட்டு மெசேஜ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் கொடுத்த போது கூட சில விஷயங்களுக்கு வந்துட்டு விஜய்கிட்ட இருந்துட்டு பதில் வருது. சில விஷயம் அதாவது ஆக்ஷன், அவர் ஆக்ட் பண்ணணும், அவர் நடந்துக்கணும். பெரியாரை பற்றி படு மோசமாக சீமான் விமர்சிச்சதை எதிர்த்து நான் பேசிட்டேன். விஜய்கிட்ட இருந்துட்டு ஒரு வரணும், ஏன்னா அவர் கொள்கை வழிகாட்டின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்புனா அவர் பண்ணவே மாட்டார். அப்புறம் என்னாச்சு, அவர் பரந்தூர் விமான நிலையத்துக்காக அவர் பேசுகிறாரு, அதுலேயே ஸ்டேட்டை தான் அவர் கண்டிக்கிறாரு. ஒரே சென்ட்ரல் தானே ஃபைனான்ஸ் பண்ணுது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அவங்கள பேச மாட்டேங்கிறார். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மேலூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் விவகாரத்தில் இவர் கருத்தே சொல்லலை கடைசி வரைக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, பெரிய அளவு கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த தலைவர் எதுவும் பேசலை. எனக்கு அப்போல்லாம் ஒரு என்னடா இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி. இது யார் இவர், அதாவது யார் அவர் விஜய் இயக்குறாரு அந்த கதையெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். நான் அமிர்தாவோட பேசுகிறேன்னா அமிர்தா சிந்திக்கலையா, கழட்டி விட, அவ்வளோதான். அதான பாலிடிக்ஸு. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு அவர் இயக்குறாருன்னா அப்புறம் நீ என்ன பொம்மையா? எனக்கு அந்த கோவம் வந்துச்சு. அடுத்தபடி அந்த ஆள் சேர்த்த போது என்ன எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போ நீ என்னன்னா இந்த கட்சி ஒரு ஆன்டி பிஜேபியா, தமிழ்நாட்டிற்கான ஒரு அரசியல் சக்தியா இது மலராதுன்னு நான் முடிவெடுத்தேன். உடனே 30ஆம் தேதியாக நான் சொல்லிவிட்டேன், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஆதரவாக பேச மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன முடிவுக்கான காரணன்றது 2 தொலைக்காட்சி, மேலும் 3 யூடியூப் சேனல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு யாரையுமே, நீங்கள் சொல்கிறேன் இதுக்கு விஜய் கூட இதை பார்ப்பார், அதனால் சொல்ல வரேன். 50 சேனல்ஸ் வந்துட்டு என்னை முற்றுகையிட்டாங்க. 50 சேனல்ஸ் பேசவே மாட்டேன்னு. ஏன்னு கேட்டாங்க. நான் பேசுகிறதே விஜய்க்காக தான், அது போதுமான அளவுக்கு போய் சேர்ற அளவுக்கு சொல்லிட்டேன். அதுவும் 2 வந்துட்டு பாப்புலர் டிவிஸு, 2த்துலையுமே எடுத்தவங்க வந்துட்டு நல்ல ஜேர்னலிஸ்ட்டுங்க. ஒரு இடத்துல பார்த்தா செந்தில் கரிகாலன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது நம்ம நியூஸ் 18 இருக்கிற அந்த நம்மளுடைய காம்ரேடு பொண்ணு ரொம்ப அழகாக இன்டர்வியூ எடுத்தாங்க, ரொம்ப நேர்த்தியாக எடுத்தாங்க. போதும், நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் விஜய்க்காக தான் நான் பேசுகிறேன். எனக்கு என்னன்னா ஒரு கட்சி அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா விஜய் வந்துட்டு விஜயும் ஃபெயில் ஆகக்கூடாது, விஜய் கூட இருக்கும். வெற்றி பெறது முதலமைச்சர் அதெல்லாம் கிடையாது. அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல 60, 70, 80 லட்சம் பேர். ஆமாம், அது அந்த இடத்துல அந்த தொண்டர்களும் வந்துட்டு நாசமாயிடக்கூடாது அப்படின்ற 2 கன்சர்ன் தான் எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம். இன்னும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு விஜய் கூட சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள்லாம் எனக்காக பேசுறதுன்றதெல்லாம் இறைவன் அப்படின்ற மாதிரி காட்டினார். நான் சொன்னேன், ஐயா அது இல்லை விஷயம், உங்களாட்ட செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் வந்தீங்க இல்லையா, அரசியலுக்கு வந்தீங்களா, இதான் பெரிய விஷயம் சொன்னீங்க. ஆமாம், நான் அறிவு, ஆனால் அறிவால் எதையுமே செய்ய முடியாது, செல்வாக்கு வேணும். நான் தமிழ்நாட்டிலே நம்புறது ஒரே ஒரு தலைவர் தான் நான் நம்புவேன், இப்போவே நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அது திருமாவளவன் தான். மற்றவங்களெல்லாம் நான் மதிப்பேன், ஸ்டாலின் உட்பட நான் மதிப்பேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு முழு மனதோடு நான் யாரையாவது நம்பணும் அப்படின்னு என்ன யாரை நீ அப்புறம் என்கிட்ட கடவுள் வந்து கேட்டேன்னா நான் திருமாவளவன் அப்படின்றேன், தோல் திருமாவளவன் அப்படின்றேன். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி, சிந்தனை, அணுகுமுறை, அரசியலில் முடிவெடுக்கக்கூடிய திறன், எதை எங்கே பேசணுன்ற இயல்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அது நான் வந்துட்டு அவரோட வயசில் மூத்தவன், சற்றப்போ 10 வருஷம் மூத்தவன். ஆனால் எனக்கு இப்படி நான் விஜய் வந்துட்டு நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் தெளிவாக நம்ம எங்கே நிற்கிறோம், யார் நம்மளுக்கான, இப்போ நீ பாஜகவை எதிரின்னு சொல்கிறல்ல, அப்போ பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோன்னே அந்த அரசுடைய செயல்பாட்டுக்கு எதிராக நீ ஏன் பேச மாட்டேங்கிற? தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். சார், ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது கரூர் சம்பவம் எவ்வளோ வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமில்ல சார்? இந்த கரூர் சம்பவத்தில் என்ன மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும்? ஏன்னா நீங்கள் உள்ளேந்து அது என்ன ஆச்சுன்றது வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே தெரியும். சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27, இன்றைக்கி வந்துட்டு நம்ம அக்டோபர் 31 நிற்கிறோம். இந்த இடைப்பட்ட 1 மாத காலத்தில் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சமாகி போச்சு. ஏன்னா அவ்வளவு ஃபோக்கஸ் அதில் இருந்துச்சு, அவ்வளவு கேமரா வந்துட்டு அவ்வளோ இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் தெளிவாக சொல்கிறேன், அங்கே வந்துட்டு இவங்க அந்த பரப்புரை அப்படின்றத தாண்டி
வேற ஒரு விடயத்தை அவங்க செய்ய முற்பட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சிச்சு ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் இயற்கையாக எடுத்துக்கிறது, அதாவது அமையும் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், காவல்துறை ஒன்றும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த முக்கூட்டில் இருந்துட்டு வண்டி இப்படி திரும்புது, விஜயோட வண்டி திரும்புது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரீயாக போகிறதுக்கு ரோடே ஃப்ரீ பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க மக்களை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் விஜய் வாகனம் வந்துட்ட உடனே போலீஸுடைய கார்டனை உடச்சிக்கிட்டு எல்லாரும் பாயிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து எடுக்கிறவர் சொல்கிறாரு, இது பாருங்க எப்படி ஓடுறாங்க முட்டா பயலுங்க, எத்தனை பேர் சாவ போகிறாங்களோ அப்படின்றாரு. மேலே இருக்கிற ஒருத்தர் அது கேட்குது. அந்த ஜஸ்ட் ஒரு 1 minute வீடியோ, அது 1 minute வீடியோ. ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ் டு யூ. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த காவல்துறை, இந்த அரசு எல்லாம் அந்த மக்களுக்காக விஜய் பரப்புரை செய்யறத வந்து தடையற்ற செய்யணுன்றத எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க 100%. ஆனால் இந்த விஜய் கூட இருந்தவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அரசு உதவுறத இவங்களுடைய அரசியலுக்கு இவங்க திங்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க. அதாவது முதல் ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த திருச்சி வந்துட்டார் விஜய். எப்போ வந்துட்டாரோ 9 மணிக்கெலாம் வந்து இறங்கிட்டார். அங்கேருந்து அவர் போகிறதுக்கு வந்துட்டு 6 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு போகிறாங்க. எங்க திருச்சிலேருந்து திருச்சி மரக்கடைக்கு போகிறதுக்கு உள்ளபடியே முன்னாடி எல்லாம் கும்பலும் இல்லை, கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, பாதை கிளீனாக தான் இருக்குது. ட்ரோன்லேருந்து வேறு எடுக்கிறாங்க இல்லை அவங்க. அதனால சொல்ல வரேன் என்னன்னா, ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் இல்லை, நான் நடத்தினா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த குறுக்கு சிந்தனை அது பண்ணிக்கிட்டு இந்த கூட வந்தவங்களை அப்படியே ஓட்டிக்கிட்டு அவங்களே போட்டுட்டு அப்படியே மெதுவாக முன்னாடி பாருங்கள். ஒரு கார் ஒன்று போகுது திருச்சியில், அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நடக்கிறாங்க ஒயிட் ட்ரெஸ்ஸில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்படியே இவங்க மெதுவாக நடந்து 6 மணி நேரம் ஆனது. இங்கே இருக்கிற சில டிவிகள்லாம் வந்துட்டு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய காதில் பூ சுற்றினாங்க தெரியுமா? போனாங்க, சரி போனீங்க, அங்கேயே வந்துட்டு சரியான கூட்டம். இவர் பண்ண அலப்பறையில் அங்கே கடைகள்லாம் மூடிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்தவங்க திரும்ப போக முடியல, பஸ்ஸு எல்லாமே பிரேக் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் அதே தான் அவங்க செஞ்சாங்க. நான் கம் டு த செப்டம்பர் 27 எத்தனை மணிக்கு இவங்க பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க? எங்க நாமக்கல்ல சார். ஆனால் அது மதியானம் 3 to 10 தான் பர்மிஷன் கொடுத்தது. நான் முதல்ல சொல்கிறேன், கேட்டுக்கிட்டு வாங்க. இங்கேருந்து நீங்கள் முதல்ல போன இடம் நாமக்கல் தானே? நாமக்கல்ல எத்தனை மணிக்கு நீங்கள் டைம்? மார்னிங் எத்தனை மணிக்கு? 8:45க்கு நீங்கள் பண்ணீங்க. இதான் அவங்க போலீஸ் டைமிங். 6 மணிலேருந்து அங்கே நிற்கிறான். இவர் இங்கேருந்து எத்தனை மணிக்கு புறப்படுறாரு சார்? சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இருந்துட்டு இங்கேருந்து 8:45க்கு புறப்படுறாரு. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், முதல்ல உங்களுடைய கட்சி பர்மிஷன் வாங்கியிருக்கிறது 8:45. நீங்கள் போகிறது ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டு, அதுக்கு அதில் 5 மணிலேருந்துட்டு அங்கே காற்று வாங்கிட்டு கிடக்குது. நீங்கள் ஷூட்டிங்னா கரெக்டான நேரத்துக்கு போகிற விஜய் நேராக அங்கே போய்ட்டு 6 மணிக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா 6:45க்கு திருச்சி, 6:45க்கு அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 92 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் நாமக்கல் போயிடலாம். அதாவது 8:15க்கு நாமக்கல் போயிடுறீங்க. 8:30 வச்சுப்போம். 8:30 கூட இல்லை, 8 போதும். அப்போ அவங்க போகிற வண்டியெல்லாம் நல்ல வசதியான வண்டி தான். அங்கே இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு 8:45க்கு மைக் பிடிச்சி 9:15 வரைக்கும் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது 9:30க்கு புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த 1 இல்லாட்டி 1.5 மணி நேரத்தில் அவர் வந்துட்டு கரூர் வந்துட்டு இருக்கலாம். இவர் இங்கேருந்து லேட்டாக புறப்பட்டு அப்புறம் வண்டியை உருட்டிக்கிட்டு போய் அப்புறம் காரில் இருந்துட்டு பஸ்ஸுக்கு மாறி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே நாமக்கல்ல இவர் பேசும்போது மணி 2:45 நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். காத்தால் எதிர நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது பாருங்க இவ்வளோ பெரிய இது, இந்த இடத்துல தான் படுத்துட்டு பார்த்துட்டுருக்கிறேன். ஒரு டியூப் சேனல்ஸ் யாரையும் நான் நம்பிக்கல, நான் தனியாக படுத்து பார்த்துட்ருக்கிறேன். அப்போது எனக்கு வந்துட்டு ஒரு 12 மணி போல் ஒரு வரல அப்படின்னோடனே எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. உடனே நான் ரூஸ்டருக்கு வந்துட்டு உடனே வாடன்னு சொல்லிட்டு ரூஸ்டருக்கு உடனே பதிவு பண்ணுறேன். தாமதமாக வருவதையே விஜய் தொடர்ந்து செய்து வருகிறார், பின்னணி என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு அன்றைக்கே ஒரு அப்லோடு 4 மணிக்கெலாம் அது போயிடுச்சு. 4 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரி, விஜயினுடைய நோக்கத்தில் விஜயினுடைய செயல்பாட்டில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சொல்லி பதிவாயிடுச்சு, யாரும் மறுக்க முடியாது. அது அப்போயே 3000 பேர் பார்த்துக்கிட்டான். இவர் அங்கே வந்துட்டு போயிட்டு 2:45க்கு பேசிட்டு அப்போவும் உடனே புறப்படல, மறுபடியும் இழுன்னு இழுத்துக்கிட்டு இங்கே வரும்போது இங்கே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இவருடைய வண்டி ஸ்டாப் ஆகும்போது 7:12 நான் பார்த்துட்டு இருக்கிறேன். 7:12 to 7:37 வரைக்கும் அவர் இருக்கிறாரு கரூரில். இவர் வந்து அந்த பஸ் எடுத்துறதுல அந்த மக்கள் மத்தியில் சொருவின உடனேயே அந்த பீப்புள் டிஸ்பிளேஸ் ஆகிறார், பின்னாடி போகிறாங்க. அப்போ தான் காத்தாலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இது ஹிந்து, எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் இங்கே பத்திரிகைகள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க.
இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாத்தையும் அதை காட்சிப்படுத்திட்டாங்க எல்லாத்தையுமே. எக்ஸாக்ட்லி சார். அப்போது ஒரு 2 மணி அளவில், மதியம் 2 மணி அளவில் வெறும் 4000 பேர் தான் அங்கே இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் கூடுது, வேறு இடத்துல இருந்தெல்லாம் வராங்க. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி அங்கேருந்து நாமக்கல் எல்லாம் இவங்களே கூட்டு வராங்க. ஏற்கனவே இருக்கிற ஜனத்தோட இவர் கூட்டு வர ஜனம் மற்ற இடங்கள்லாம் இருந்ததெல்லாம் அப்படியே நேராக வந்து சேர்ந்தது. எல்லாம் சேர்ந்த ஒரே இடத்துல ரொம்ப திக்கான கிரௌடு. அப்போ போலீஸ் என்ன சொல்லுது, அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க, ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து நீங்கள் பேசுங்க, அங்கே போனீங்கன்னா க்ரௌடு பஸ்ட் ஆகும். இதை டிஎஸ்பி சொல்கிறார் விஜய் கூட வந்தவங்க கிட்ட. இதை ரிசீவ் பண்ணது நிர்மல் குமாரா இல்லை ஆது அர்ஜுனாவா தெரியாது சொல்லிட்டார். இவங்க செய்யலை, இல்லை அந்த இடத்துல போய் நிறுத்துங்க அப்படின்றாங்க. ஸ்பாட்டுக்கு போங்கன்றாங்க. இவங்களது 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ 6 மணியோ கிடையாது. ஏன்னா இவங்க அந்த இடத்துல எடுத்தாந்து ஜென்ரேட்டரை வச்சுருக்கிறாங்க, ஸ்பாட் லைட்டை போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வெல் ஆர்கனைஸ்டு. இவனுக்கு ஆமாம் ப்ரீ பிளான்டு பண்ணிவிட்டு இவர் வரும்போது, விஜய் வரும்போது அப்படி. அதாவது திமுக அந்த இடத்துல கரூரில் ஒரு முப்பெரும் விழாவை கொண்டாடுறாங்க. அந்த முப்பெரும் விழாவில் அவங்க காட்டின கூட்டம் சும்மா விஜயனுடைய ஒரு பரப்புரையில் பாரு எப்படி இருக்குது அப்படின்றது காட்டுறது பேச்சுக்கு. ஆனால் உள்ள என்னென்னா ஜனநாயகன் படத்தில் வந்துட்டு இவர் தான் ஜனநாயகன் அப்படி சொல்லிட்டு அவர் ஏறுறாரு, ஓன்னு கத்துறாங்க. அப்படி ஜனம் எப்படி இருக்குது, நாங்கள் டைட்டாக இருக்குது. எப்படி டைட்டாக இருக்குன்னா அலை மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வருது. அதாவது யாரும் காலில் ஸ்டேபிளாக நிற்கலை, இப்படி தள்ளி விட்டா அப்படி போகிறது, அங்கேயும் தள்ளி விட்டா அப்படி வர்றது. இந்த 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 ஆசோலேஷனை வந்துட்டு, இந்த ஃப்ளோ ஆசோலேஷனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கே இருக்குது அந்த வீடியோஸு. அப்படி இருக்கிற இடத்துல இவர் விட்றார் வண்டியை. நடுவில் விட்ட உடனே அந்த 12 அடியது அப்படியே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஜனங்க பின்னாடி போகிறாங்க. ஏற்கனவே அவங்க சாப்பிடலை, தண்ணி குடிக்கல, ஒன்றுக்கு போகிறது கூட வாய்ப்பு இல்லை. அப்படியே நசுங்கி மூச்சு திணறி சாகுறாங்க. இதை ரிப்போர்ட் பண்ணுறான். ரிப்போர்ட் பண்ணவங்களே அதை சிக்கலில் மாட்டுறாங்க. ரிப்போர்ட் பண்ணவங்களே அவங்களும் கிட்டத்தில் தானே இருப்பாங்க, அவங்களும் மாற்றுறாங்க. இது என்னென்னா பல பெண்கள் அவங்களாம் குழந்தைங்களோட வந்தவங்க விஜயை பார்க்கணுன்றதுக்காக மத்தியான சாப்பாட்டுக்கும் போகாத இருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டுற போகிறோம் சொல்கிறாங்க அவங்க. அந்த இடத்த விட்டுறக்கூடாது, விஜயை பார்க்கணும் கிட்ட. அதாவது விஜய் வந்து நிறுத்தினா அப்படி இப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிரேஸ் வாட் எவர் தட் மைட் பி. பட் ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாதா? எந்த சிந்தனையும் இல்லாத இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் கண்ணு முன்னாடி இந்த மரணங்கள்லாம் நீடுது பார்க்குறாரு. கூட்டுட்டு அந்த 2 முறை ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்றாரு. வர்றாங்க, ஏற்றுக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாரு. இவரே தண்ணி கொடுக்குறாரு. அது வரைச்சுனா வேறு அப்படியே ஒரு பாக்கெட்டே தூக்கி தண்ணியை கொடுக்குறாரு எல்லாம். அப்போவே அவன் சொல்கிறான், ஐயா இங்கே பாருங்கன்றான். இவர் அதெல்லாம் பார்க்கவே தான் 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்றாரு. இவர் டிக்கெட்டுக்கு 2000 ரூபா வச்சவர் 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டை பாடிட்டு கண்டினியூ பண்ணுறதா என்ன அப்படின்னோடனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைச்சு நான் இறக்கும்போது இந்த மாதிரி நடந்து சிக்கலாகுதுன்னு தெரிஞ்சிட்ட உடனே முதல்ல இங்கே இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்றாரு. அது வரைச்சுனா எவாக்குவேட் பண்ணுறதுன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இங்கேருந்து எல்லாரும் கிளியர் பண்ணணும். யார்? விஜயை கிளியர் பண்ணிட்டு ஓட்டாங்க. தான் நடந்துச்சு. இது என்ன விதமான ஒரு அரசியல், என்ன விதமான ஒரு தலைமைத்துவம்? அப்புறம் வெளியில் வந்துட்டு இது சதி அப்படிலாம் சொன்னாங்க. அது என்னது அப்படின்றது இந்த 1 மாத காலத்தில் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன அங்கே தடியடி நடந்துச்சு அப்படின்னாங்க. இல்லை, அந்த வண்டிக்காக வந்துட்டு ஓரம் கட்டுறதுக்காக போலீஸ்காரன் தட்டி இருக்கிறான். அதுக்கப்புறம் விளையிட்டாங்க, வண்டியை கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க சொன்னபடி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கத்தி எடுத்து சொருவினாங்கன்றாங்க. கம்ப்ளைண்ட்டே கிடையாது, யாரும் வந்துட்டு காயமுட்டு எங்கேயும் வரல. செருப்படி தச்சது திமுககாரன் தான். நாங்கள் படிச்சிருக்கும் போது அவன் கட்சிக்காரன் தான். அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறான். ஆமாம், சிக்கிங் அட்டென்ஷன், அவ்வளோதான். இப்போது ஆல்டுகெதர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு கால்குலேட்டடாக இவங்க பண்ண ஒரு விடயம் இப்படியான ஒரு பெரிய கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்ற மாதிரி ஒரு மரணங்களுக்கு இட்டு சென்றவுடன் இவங்க ஷாக் ஆகி ஓடுறாங்க. தெரிஞ்சு இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல சார்? ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஈவென்ட் இல்லை சார்? சார், ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்குமே. ஜனநாயகம் ஒரு பட ஷூட்டிங்காக இதை தன்னோட சுயநலத்துக்காக இது பண்ணாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் அதாங்க நடந்திருக்குது. பேசப்படும் போது மக்கள் வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு அவர்ஷன் இருக்கும்ல சார்? இல்லை, அதாவது அவர்ஷன் எல்லாம் வந்து எல்லாத்தையும் செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.